இன்றைக்கு மாநில அளவில் திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் ஆதரவு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை எங்களுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் கடையடைப்பு நடத்தி எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறோம். தொழில் செய்ய முடியாமல் நிறைய நடைமுறை சிக்கல்கள், அதாவது இவங்க லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பு அது இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபைன் எல்லாம் ஆப்பில் கொண்டு போய் இது பண்ணுறாங்க. ஆனால் எங்களால் அதையெல்லாம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த முடியல. காரணம் என்னன்னு கேட்டால் அந்த ஆன்லைன் சில இடங்களில் காட்ட மாட்டேங்குது. அதாவது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இவங்களுக்கு ஒரு 10,000 வண்டியில் ஃபைன் இருக்குன்னா 2,000 காட்டுது, 3,000 காட்டுது. கஸ்டமர் வண்டி விற்றுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 7,000 ஃபைனை அந்த வண்டி வாங்கின நாங்கள் தான் மாட்டிக்கிறோம். ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பிடிக்கிறாங்க, தப்பு இல்லை. தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டினா, மது அடித்து வண்டி ஓட்டினா தவறுங்கிறது எங்களுக்கு புரியுதுங்க. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உண்டான அரசாங்கம் அவங்களுக்கு நீங்கள் ஃபைன் போடலாம், தப்பு இல்லை. ஆனால் அதை ஸ்பாட் ஃபைனாக வாங்கிங்க தயவுசெய்து. ஸ்பாட் ஃபைன் வாங்காமல் நீங்கள் இதில் ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுறீங்க, அது 13,000 ஃபைன் வருது. கஸ்டமர் கொண்டு போய் கட்டினாலுமே அந்த ஃபைனை ரிமூவ் பண்ணுறதில்ல. நாளைக்கு நாங்கள் கோர்ட்டுக்கே போய் 2வது ரசீது எடுத்துகிட்டு போய் எல்லாம் காமிச்சு பயங்கர சிக்கலுங்க. அந்த வண்டி வாங்கின விற்கிற கூட நாங்கள் படாதபாடு பட்டுறோம். டிடி இருக்கிற வண்டிகள் வாங்கவே முடியறதில்ல, விற்க முடியறதில்ல. இப்படி தொழில் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஆர்டிஓவில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு கஸ்டமர் கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அந்த புத்தகத்தை கஸ்டமர் யாருக்கோ அவங்களுக்கு அனுப்பிடுறாங்க, எங்களுக்கு சேர மாட்டேங்குது. அதில் எங்களுக்கு பேமெண்ட்ஸ் எல்லாம் வர வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது. கேஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வண்டிகளுக்கும் போடுறாங்க. அதை போடுறத அவங்க எளிமைப்படுத்தி போடுறாங்க. ஆனால் கட்டுறக்கான முறை எளிமையே இல்லை. அந்த கஸ்டமரை கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் வச்சு கட்டி அந்த ரசீதை கொண்டு போய் ஆர்டிஓவில் கொடுத்து தான் நம்ம அதை கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது. அது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. ஹெல்மெட் ஃபைனு 100 ரூபா இருந்தது, அது 1000 ரூபா பண்ணிட்டாங்க. இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஒரு வண்டிக்கு 10,000 20,000 ஹெல்மெட் ஃபைன் மாத்திரம் வருது. லோன் போட்டு தான் எந்த ஒரு கஸ்டமருமே 90% கஸ்டமர் இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு லோன் போட்டு தான் எடுக்கிறாங்க. டியூ கட்டுறதுக்கு பதில் இந்த ஃபைனையும் கட்டணுமே சொல்லிட்டு எந்த கஸ்டமரும் ஃபைனும் கட்டுறதில்ல, டியூவும் கட்டுறதில்ல, ஃபைனான்ஸ்லேயே வண்டி விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால் எந்த ஃபைனான்ஸ்காரங்களும் நாங்கள் பழைய வண்டி விற்கிறதுக்கு லோன் கொடுக்கறதுக்கு முன் வர்றதில்லை. இதனாலே எங்களுக்கு தொழில் பாதிப்பு அதிகமாக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஓவில் விதித்த புதிய சட்டம் தான் எங்கள் தொழிலுக்கு பெரிய பாதிப்பாக இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் விதித்த சட்டத்தை நாங்கள் மறுக்கலை. எங்களுக்கு கொஞ்சம் கட்டுறதுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு கவன ஈர்ப்புக்காக தான் எங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுங்க நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.